ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை பிரைட் இஸ் த மர்மேட் எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நகசுமி டிவில இன்டர்வியூவை பார்த்துனுப்பானா, அங்க லூனா தான் இன்டர்வியூவை கொடுத்துன்னு இருக்கா. இந்த டிவில லூனார் ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் பேசின்னு இருப்பா. இதெல்லாம் பார்த்து அங்க நகசுமி கேட்கறான், ஏய் லூனா, நீ டிவில கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, ஆனா உண்மையான ஆட்டிடியூட் வீட்டுல தான் எனக்கு தெரியுது நீ எப்படின்னு. இதை கேட்கும் போது லூனாக்கு பயங்கரமா கோவதா அவளோட காலை வச்சே பயங்கரமா மூஞ்சில தட்டி விட்டுறா. என்னோட இந்த மாதிரி சைட நான் ஃபேன்ஸுக்கு காட்ட விரும்பல, எப்பயுமே அதை காட்டவும் மாட்டேன். இந்த சைடு நகசுமியோட அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சண்டே அன்னைக்கு அவங்களோட டாட்டர் கூட ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நான் அவங்களுக்கு எப்பயுமே டாட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு பொண்ணு இருந்தா எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்வா, ஆனா இதுவே பசங்க அப்படி இல்ல, ஒன்னுத்துக்கும் லைக் இல்ல, வேஸ்ட். இதெல்லாம் கேட்கும் போது நகசுமி தான் பாவம் அங்க அழுவ ஆரம்பிச்சிடறான். போன எபிசோட்ல நகசுமியால இந்த வீடியோ அழிஞ்சு போயிருக்கோம்ல, நான் இந்த வீடை இப்ப முழுசா கட்டிட்டாங்க. ஏன்னா லூனாவோட அப்பா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை செய்வாராம். அவர் ஹெல்ப் பண்ணனால இந்த வீடை திரும்பவும் பழையபடி அவங்க மாத்திட்டாங்க. அங்க நகசுமியோட அம்மாவும் கேக்குறாங்க, ஹே சன் வரியா, நம்ம டின்னருக்காக பொருள்லாம் வாங்க போலாம். சன் லூனா கிட்ட கேக்குறா, ஹே லூனா நீயும் வரியா? இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நிறையவே வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவ வரல. சரி நம்ம போகலாம் சன். இந்த சைடு அங்க நகசுமி கேக்குறான், நீ போயிருக்கலாம், எதுக்கு நீ போகல? எதுக்கு நீ அங்க ஆக்ட் பண்ண? இது நான் ஆக்ட் பண்ணனா? நான் ஒன்னும் ஆக்ட் பண்ணல. நீ எல்லாமே என்னை பத்தி தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்காத, ஓகேவா? அப்படியே அவ பின்னாடியே ஒரு எத்துறா. நகசுமியோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. ஆனா திடீர்னு லூனாவோட பர்சனாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆகுது. நல்ல பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. நகசுமி இப்போ ஃபைனலி நம்ம தனியா இருக்கோம், நீ என்னோட ரூமுக்கு வரியா? என்னது ரூமுக்கா? அப்போனா ஃபைனலி இப்போ எனக்கான டைம்னு நினைக்கிறேன். அதாவது நான் அடல்ட் மாதிரி நடந்துக்கணும். சீன்ல சன்னோட அப்பா, நகசுமியோட அப்பா, லூனாவோட அப்பா எல்லாருமே கார்ல போய் இருக்கும் போது அங்க நகசுமியோட அப்பா தேங்க்ஸ் சொல்றாரு. மோ நன்றி, எங்களோட வீடு உங்களால தான் பழையபடி மாறி இருக்கு, அதனால நீங்க எப்போ வேணாலும் எங்களோட வீட்டுக்கு வரலாம், அதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் சீன்ல அங்க லூனா தனியா ஒரு ரூமுக்கு கொண்டு வந்திருப்பால. நகசுமி ஒரு மாறிலாம் யோசிச்சு பாக்குறான், இப்ப அவ என்ன சொல்ல போறாளோ. நான் லூனா பார்த்தா அப்படியே ட்விஸ்ட் ஆக்கிறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதாவது நீ தான் எனக்கு டியூட்டர் பண்ணணும். என்னது, நான் ஏதோ ஒன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன இப்படி சொல்ற? படிக்கணும், படிச்சு முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. எனக்கு பதிலா சன்னை இங்க கூப்பிட்டு இருந்தா நல்ல விஷயமா இருந்திருக்கும். அவ என்ன விடவும் நல்லா படிப்பா, அவளோட கிரேட் அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு தெரியும், இந்த அளவு நான் கூப்பிட்டா அவ என்ன பத்தி ஏதாச்சும் தப்பா யோசிப்பா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாறி இருக்கும். அதை நான் விரும்பல, புரியுதா? நான் நீ எதுக்கு அப்படி நினைக்கிற? உடனே அவ திரும்பவும் நடுவுலயே ஒரு ஏத்துறா. சரி அடிச்சதை நித்து, நீ எதுக்கு சடனா இப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்ற? கொண்டு என்ன படிக்கணும்னு ஆசை, டீச்சர் சொன்னாங்க நான் படிக்கணும்னு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது, ஸ்கூல்ல அந்த டீச்சர் வேற யாரும் இல்ல, அது மாசா தான். ஆமா என்ன லூனா, நீ மேக்ஸ்ல முட்டையா வாங்கி வச்சிருக்க, மேக்ஸ்ல நான் ரொம்ப வீக். அதே மாதிரி ஒரு ஐடியலா இருக்கும் போது எதுக்கு இந்த மேக்ஸ் எல்லாம் கத்துக்கணும்? மேக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. விஷயம் அப்படி இல்ல, மேக்ஸ் ஒண்டி தான் அப்படி இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் நீ முட்டை தான் வச்சிருக்க. அங்க இப்படி இவங்க பேசி நிற்பாங்களா? மவாரி வரா. ஆமா என்ன ஆச்சு? படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா அப்படின்னா நான் உனக்கு சொல்லி தரேன். இப்பதான் லூனாவோட ரியலான பர்சனாலிட்டி அங்க வருது. இல்ல நீ அப்படிலாம் பண்ண தேவையில்ல, நானே படிச்சுக்கிறேன். நான் என்னோட வீட்டுல நிறையவே டியூட்டர்லாம் இருக்காங்க, அவங்க எக்ஸ்பர்ட் ஆனவங்க. அதனால நீ வேணாம், நான் இவ கூட படிச்சா எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அசிங்கமாயிடும். அதனால நான் கேட்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். ஒரு வீட்டுல அப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்காங்கன்னா உன்னோட நம்பர் எதுக்கு 0 வருது? கவலைப்படாத, உன்னால அவளைக்கும் படிக்க முடியல, அது கஷ்டமா இருக்குன்னா எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு, நான் கண்டிப்பா உனக்கு சொல்லித்தரேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. ஆனா யாரு உன்கிட்ட கேட்டா? நான் ஒன்னும் உன்கிட்ட படிக்கவும் விரும்பல, உனக்கு கீழ்த்தனமா இறங்கிலாம் வரப்போதில்ல. சரி நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். இதெல்லாம் தான் ஆச்சு தெரியுமா? ஓ இப்பதான் புரியுது, அதாவது நீ எதனால இப்ப படிச்சுன்னு இருக்குன்னு. ஆனா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லல, ஏன்னா நீ ஜாலியா இருக்க, உனக்கு அவளைக்கும் டென்ஷனும் இல்ல. இல்ல யாரு சொன்னா? இப்ப நான் டென்ஷனா தான் இருக்கேன். நான் 0 எடுக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லி தரணும்ல, எப்படி நான் சொல்லி தர போறேன்? இது கேட்டோனே லூனா ரொம்ப கடுப்பாயிட்டு நடுவுலயே 4-5 போடு போடுறா. இதனால பாவம் நகசுமியோட மெயின் பாயிட்டே அங்க காலி ஆயிடுது. சரி நான் உனக்கு சொல்லி தரேன். சீன்ல அங்க நிறையவே சொல்லி தரேனா லூனாக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மண்டிலே ஏது. பரவாயில்ல நகசுமி, நீ படிக்கிறதுல அவளுக்கும் பெரிய ஆள் இல்ல, ஆனா நீ நல்லாவே எனக்கு சொல்லி தர, எல்லாமே எனக்கு புரியுது தெரியுமா? எல்லாமே ஓகே தான், எதுக்கு என்னோட மடி மேல உட்காந்து இருக்க நீ? இப்பதான் எனக்கே புரியுது, நீ என்னோட ஒரு பெரிய ஃபேன்ல, அதனால ஏதோ கனவே அப்படியே உண்மையான மாதிரி இருக்கும்ல உனக்கு. நான் வேணும்ட்டே அங்க அப்படியே இப்படியே நெளிய ஆரம்பிக்கிறாளா? அங்க அவனுக்கு ஒரு விதமாலாம் ஃபீல் ஆகுது. இப்பதான் அவன் முன்னாடி நல்லா ஒத்து பாக்குறான். சன் கேங்கோட ஒரு லேம்ப் இருக்கும், பார்த்தோன்னே அவனுக்கு சன்னோட ஞாபகம்லாம் வருது. இல்ல நான் சன்னை இப்படி ஏமாத்த விரும்பல. நீ ஐயமா நான் சன்னை ஏமாத்திட்டா அதுதான் அவ என்ன பண்ணுவா? சன்னோட ஹஸ்பண்ட், நான் இப்படி பண்ண போதில்ல, மரியாதை தள்ளிப்போ. இது என்னைய நீ தள்ளிவரியா? அப்படியே விழுக்கிறாளா? உங்க 2 பேரும் மேல கீழே இருக்காங்களா? உங்களோட பொசிஷன் அப்படியே தப்பா இருக்கு. ஆமா நீ என்ன பண்ண ஆசைப்படுற? இப்ப நம்ம அப்படிலாம் பண்ண போதில்ல, ஏன்னா நம்ம படிக்கணும், நம்ம படிக்கிற வேலையை ஒண்ணு நம்ம பண்ணலாம். இல்ல நீ என்னோட சர்வெண்ட், நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ பண்ணுவல, இப்போ நீ இதை பண்ணிதான் ஆகணும். கிஸ் பண்ணலான்னு போகும்போது
இருக்கும்போது சைட்ல ஒரு வாய்ஸ் வருது, அப்படிதான் பண்ணுங்க, நல்லா இருக்குது. யார் அதுன்னு பார்த்தா மாக்கி தான் சீரப் பண்ணிருக்கா. சீக்கிரம் அப்படி பண்ணுங்க, நான் வந்து இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண போறேன் சன்னுக்கு. பார்த்தனே அவங்க 2 பேருக்கு வெக்கமா வருது. அங்க மாக்கி சொல்றா, இது எல்லாத்தையுமே சன்னுக்கு சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல, வேணாம் நீ ஒண்டி அப்படி பண்ணாத. அதே மாதிரி நான் நோட் பண்ணிட்டேன், அதாவது லூனாக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் 0 கிடைச்சது, அதை பத்தியும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். வேணாம் நீ அப்படி ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீ என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம். அப்படிதான் மாக்கி அவங்க 2 பேருக்கும் பாசா மாறா. சரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, போய் ட்ரிங்க கொண்டு வா. நகசுமி போனா இப்பதான் மாக்கி கேக்குறா, லூனா நீ வந்து எதுக்கு நகசுமியை டேட் பண்ணக்கூடாது? இல்ல வாய்ப்பே இல்ல, நான் வந்து ஒரு ஹியூமனை டேட் பண்ணமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, சான்ஸும் இல்ல. ஏன்னா ஹியூமனை என்னால எப்படி டேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அங்க நகசுமி வந்து கேக்குறான். ஆமா என்னப்பா இங்க போயின்னு இருக்க? அதுவா நீ வந்து லூனாவை டேட் பண்ண ஆரம்பிச்சா சன் வந்து ஃப்ரீ ஆயிடுவா, அதுக்கப்புறம் தொல்லையே இருக்காதுல. என்னது வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரியை நான் டேட் பண்ணமா? இதை கேட்டோன்னே லூனாக்கு பயங்கரமா கோவதா, அவரோட ட்ரில்லிங் மிஷின் எடுத்து பயங்கரமா குத்துன்னு அங்க குத்த ஆரம்பிச்சிடறா. டேய் உனக்கு லூனா ஒண்டி பத்தலனா நான் வேணா லைட்டா காட்டுறேன், இது உனக்கு போதுமா? டேய் உனக்கு என்ன பைத்தியமாக்கி நீ என்ன பண்ணிருக்க? இதை பாக்குற லூனா அங்க தலைக்காணி வச்சலாம் அடிப்பாளா, தலைக்காணி அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில படம், தண்ணி அப்படியே இவன் மேல படுமா, அங்க இவளோட டெய்ல் அப்படியே மர்மெண்டோட டெய்லா மாத்து. லூனா நீ இப்ப நான் உனக்கு தொடச்சு விடுற மாதிரி இருக்கும், சீக்கிரம் என்ன தொடச்சு விடு. ஆனா நான் வந்து எப்பயுமே தோத்து தான் போயின்னு இருக்கேன் தெரியுமா? சன் கிட்டயும் நான் எப்பயுமே தோத்து போறேன், எதுக்குன்னு தெரியல. சிங்கிங்லயும் சரி படிப்புலயும் சரி எல்லாத்திலயுமே நான் தோத்து போறேன், எல்லாத்திலயுமே நான் வேஸ்டா இருக்கேன். இல்ல லூனா நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, எப்பயுமே நைட்டு முழிச்சு உன்னோட ஹோம்ஒர்க் பண்ற. என்னது நான் ஹோம்ஒர்க் பண்றேனா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணது இல்லையே. இல்ல லூனா நீ வந்து எப்பயுமே பாடுறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ற, அது எப்பயுமே பண்ணிட்டு தான் நீ அடுத்த நாள் ஸ்கூலுக்கே வருவ. அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அதனால யார் என்ன சொன்னாலும் வந்து யாரையுமே உன்னை வேஸ்ட்னு சொல்ல விட மாட்டேன். நீ ஒன்னும் வேஸ்ட் இல்ல, ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா லூனா? எனக்கு தெரியும் நீ வந்து சும்மா தான் சொல்ற, உனக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு பிடிக்காது, என்னதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்ட் தான், அதுவும் உண்மைதான். அங்க தொடக்க ஆரம்பிக்கிறானா சைடு எல்லாரோட அப்பாமே அங்க வந்திருப்பாங்க, அதுவும் தப்பான டைமிங்ல. அவரோட அப்பா லூனாவை பார்க்கணும்னு வந்திருப்பாரு. கதுவத்தை வந்து பார்த்தா தப்பான சீனை அவரு பாத்துறாரு. நீங்களே பாத்துக்கோங்க, ஏன்னா அவன் தொடக்கிறது ஒரு தப்பான இடமா இருக்குமா, இதனால பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. லூனாவோட அப்பா கிட்ட அவன் எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்றான், நான் வந்து தொடச்சிருந்தா அந்த வேற எதுவும் இல்லைன்னு. அவரு கேட்கல, கண்ணை வச்சு அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா ஃபயர் பண்றாரு. கடைசியில ஆளு மாட்டிக்கிறான். அங்க எல்லார்கிட்டயும் அவரு கேட்கிறாரு, இந்த பையனை நான் போட்டு தள்ளுவா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி தான் எனக்கும். சைட்லயே சன்னும் நகசுமியோட அம்மாவும் வந்து நிப்பாங்களா, இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா இங்க என்னதான் போயின்னு இருக்கு? நான் தடுக்க ட்ரை பண்றா. அப்பா நீங்க அவனை விடுங்க, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? லூனா அவனோட அழகான பட்டு கூட என்ன பண்ணுதான் தெரியுமா? அவன் தொடச்சிருந்தான், நான் வேற எதுவும் பண்ணல, என்னால இவனை விட முடியாது. நகசுமியோட அம்மா வந்து கேட்பாங்க, ஆமா இங்க என்னதான் ஆச்சு? அதுவா உங்களோட பையன் அவன் வந்து என்ன வேலை தெரியுமா பண்ணா? சன்ன அவன் ஏமாத்திட்டான். சன்னு கூட இருக்காம நகசுமி லூனா கூட ஏதோ பண்ணிருக்கான். அப்படியா? அப்பதான் நான் மறந்துடுறேன், எனக்கு ஒரு பையன் தானே, அவன் என்னோட பையனே இல்லை இனிமே. நான் வந்து எதுவுமே பண்ணல, அதுக்குன்னு இப்படி என்ன சொல்லுவீங்க? இந்த சைடு லூனா கெஞ்சி கேக்குறா, அப்பா நீங்க வந்து விடுங்க அவனை, எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க? இல்ல என்னால அப்படி ஒன்னும் பண்ண முடியாது, நீ எதுக்கு இவனுக்காக பேசுற? என்ன இவனை மாதிரி ஒரு ஹியூமனை விரும்புறியா என்ன? கேட்டோடனே பழைய விஷயம் ஞாபகம் ஸ்டார்டிங்ல அவன் சொல்லிருப்பான்ல, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். அது அவளுக்கு ஞாபகம் வந்தோடனே வெக்கப்பட்டுக்குனே அவ எல்லாரும் முன்னாடியே சொல்றா, எனக்கு அவனை பிடிக்கும் தான். கேட்டு அங்க சன்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறா. ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு நீ அவளை ஏத்துக்கணும், ஆனா நீ இங்கேயே செத்து போகணும். அங்க இதை கேட்கும் போதெல்லாம் சன்னோட அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவுதான் ஓஞ்சுது. சன் வந்து இனிமே நிம்மதியா இருப்பா, உங்களுக்கு பிரச்சனையே இனிமே வராது. லூனாவோட அப்பா அப்படியே நகசுமியை கொண்டு போகிறாரு. சன்னும் எவ்வளவோ தடுக்கலாம் ட்ரை பண்றா, ஆனா அவரோட அப்பா தடுக்கிறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது சன், உனக்கு இனிமே தொல்லையே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவர் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க மாக்கி சொல்றா, அவ்வளவுதான் சன், நீங்க பழையபடி ஜாலியா இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே இனிமே இல்ல. தப்பி எல்லாமே என் மேலதான் இருக்கு, நான் ஃபர்ஸ்டே ஒத்துக்கினா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா? சைடு நகசுமியை காட்டுறாங்க. நகசுமியை ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. அங்க நகசுமிக்கும் பாவம் ஒண்ணுமே புரியல. நகசுமி அங்க பயங்கரமா கத்துறான், சீசன் நீ தான் காப்பாத்தணும், எப்படியாச்சும் என்ன வந்து காப்பாத்து. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த சீசன் 1ஓட பார்ட் 1 இங்கே முடியுது. இனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரீச் ஆனா வேணா நான் இதோட கண்டினியூஷனை மீதியா போட்டுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது, அதாவது சன் வந்து காப்பாத்தினாலா, இதுக்கப்புறம் தான் லூனாக்கும் நகசுமிக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதை அவளால தடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு சீசன் 1ஓட பார்ட் 2ல தான் தெரியும். நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன். அப்படி ரீச் ஆனா நம்ம அங்க பார்க்கலாம். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.